சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2 ஸ்தானம், அதாவது கடன் வியாதி எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடம், 4ஆவதாக நட்பு. இந்த 4 விஷயத்திலையும் என்னென்ன விதத்துல, அதாவது நண்பர்கள் நம்பிக்கை மோசடி பண்றது, நண்பர்கள் தன்னை விட்டு வெளியில போறது, நண்பர்களே நமக்கு எதிரியாகிறது, நண்பர்கள்ட்டே கடனாளியா மாறுறது, மனநோய்க்கு ஆளாகிறது, டிப்ரெஷனுக்குள்ள மாட்டிக்கிறது, இத மாதிரியான ஒரு நிலைமை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ காலத்துல வந்து 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 போயிருக்கு. அது அத்தனையும் இப்போ 8ஆம் இடத்துக்கு போன உடனே அந்த நிலைமை அத்தனையும் மாறி புதிய நண்பர்கள், புதிய சிந்தனைகள், புதிய காரியங்கள், ஏதாவது ஒன்று சாதிச்சே தீரணுங்கிற ஒரு வைராக்கியம், இது அத்தனையும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அது அஷ்டமச்சனி அப்படின்னு நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மூல காரணம் என்னன்னா, பயிற்சி ஆகக்கூடிய அந்த நேரத்தில் 11ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால, இதே குரு பகவான் நாளைக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கடகராசிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே குருவால சனி பகவான் பார்க்கப்பட போறார். ஆக குரு பார்வைக்குள்ள அடுத்த 1 வருஷம் சனி இருப்பார். அப்போ சனி குருவோட ஆதிக்கத்துல குரு வீட்டுல இருந்து குருவோட பார்வையில போய் மாட்டிக்கிறதுனால, நமக்கு சிம்மராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய 5 கூடையவரும் குருவே. ஸோ அந்த குருவோட அனுகிரகமும் சனியோட அனுகிரகமும் கிடைச்சி பல நிலைகள்ல இருந்து தெளிவு ஏற்பட்டு, ஏன்னா எதிர்பாராத கல்யாணம், அதே மாதிரி எதிர்பாராத சொந்த பந்தங்களை அடைகிறது, எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறது, முக்கியமா அரபு நாடுகள் என்று சொல்லக்கூடிய துபாய் போன்ற அரபு நாடுகளுக்கு சென்று வருவது, அதில் நல்ல வியாபாரங்கள், தொழில், இது மாதிரி விஷயங்கள்ல நல்ல வெற்றியை காண்பது என்று பல விதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல வருஷமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. முக்கியமாக